இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடங்காத பெண்களையும் அடக்கி வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வசிய மந்திரங்கள் தினமும் கொடுத்துட்டு தான் வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரம் தான் இந்த மந்திரம். ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அடங்கவே மாட்டாங்க. என்ன பேசினாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒருத்தரை ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க, ரொம்ப திமிரை காட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பொண்ணுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு அடங்கி உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா அடங்காத கணவன் மனைவிக்கும் அடங்காத காதலன் காதலிக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்கள வசியப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மந்திரத்தை பாருங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் டேஷ் வசிய ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 108 முறை சொன்னீங்கன்னா போதும். இதை சொல்லக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு 10 மணிக்கு மேலே தான் சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வளப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு சொல்லலாம். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கும் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன டைமில் அந்த நாட்களில் ஆரம்பித்து தொடர்ந்து நீங்கள் 108 முறை தினமும் நைட்டு மட்டும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சொன்னீங்கனாலே போதுமானது. இது ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அதனால் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. நான் கொடுக்குற மந்திரங்கள் எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கெட்டதுக்கு பண்ணால் பலிக்காது. இந்த மந்திரத்தை நீங்கள் சண்டை போட்டு போயிட்ட கணவன் மனைவிக்கு பயன்படுத்தலாம், காதலன் காதலிக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க, அவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றபடி தவறான நோக்கத்துக்கு இதை பயன்படுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.